சாய்ராம் ஜெய் சாய்ராம். ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம். சாய்ராம் அருளால் எல்லாரும் நல்லா இருப்பீங்க. ஏன் அன்பு பிள்ளையே, உன்னுடைய சாயப்பாவை நம்பி இதை எப்போ கேட்கிறாயோ அப்போ எல்லாம் உனக்கு நல்லதாக நடக்கும். என்னை நம்பினா உன்னை என்றென்றைக்கும் உன்னை பாதுகாத்து நிற்பேன். பிள்ளையே, நம்பிக்கையுடன் இதை கேட்டால் உனக்கு எது சரியோ அதை மட்டும் தருவேன். இந்த வாக்கை கேட்கும் என் தங்க பிள்ளையே, என்கிட்ட கேட்டதை உனக்கு கூடிய சீக்கிரத்தில் நல்லபடியாக நடத்தி தருவேன். உன் மேலே நீ அக்கறை எடுத்துக்கணும். நீ அக்கறை எடுத்துக்க மாட்ற. உன்னுடைய கடமையில் நீ சரியாக இருக்க மாட்ற. ஆனால் பிள்ளையே, உன்னுடைய ஆரோக்கியம் மிக முக்கியம். நல்ல ஆரோக்கியமான உணவை எடுத்துக்கிட்டாதானே உன்னுடைய வேலையை நீ சரியாக செய்வாய். நீ நினைத்ததை அடையும் முடியும். உன் சாயப்பா சொல்வது சரிதானே பிள்ளையே? என் பேச்சை கேளு. உன்னுடைய உழைப்பு முக்கியம், அதுபோல் உன்னுடைய ஆரோக்கியமும் முக்கியம். சில நாட்களாகவே நீ சோர்வாக இருக்கிறாய். என் தங்க பிள்ளை, சோர்வாக இருக்கிறாய் என்று பார்த்துத்தான் உடனே உன்கிட்ட பேசலாமன் வந்துட்டேன் உன் சாயப்பா. உன் மனசுலையும் சரி, உன் உடலால் சோர்ந்திருக்கிற. உன் சாயப்பா சொல்வதை கேளு. உனக்கு இருக்க கஷ்டம் சரியாகும். எப்போதும் என்னையே நினைக்கிற. உனக்கு எந்த சோதனையும் வரவிட மாட்டேன். உனக்கு நல்ல அறிவுரையும் மன தைரியத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் உன் சாயப்பா தருவேன். அதுபோல் நீயோ ஆரோக்கியமான உணவை நீ நேரத்துக்கு சாப்பிடணும். உன் கஷ்டம் பிரச்சனை இதையெல்லாம் ஒன்றும் இல்லாத ஆக்கிடுவேன் உன் சாயப்பா. எல்லாம் சீக்கிரத்தில் சரி செய்து விடுவேன். உனக்கான நல்ல விஷயங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக நடக்கும். ஒவ்வொரு நாட்களும் நீ சந்தோஷமாக வாழணும். அதுதான் உன் சாயப்பாவுக்கு தேவை. உன்னுடைய சந்தோஷத்தை நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். கவலையெல்லாம் மறந்திடு. சந்தோஷமான நினைவுகளை நினைச்சு பாரு. உன் மனசை அமைதிப்படுத்து. உன் சாயப்பா இருக்கும்போது நீ எதையும் நினச்சிக்கிட்டு குழம்பிக் கொள்ளாத. அது உன் நிம்மதியை கெடுக்கும். பிள்ளையே, உன்கிட்ட நல்லா பேசுகிறாங்களா? நல்லா பேசு. உம்முன்னு இருக்காது. வாய் விட்டு பேசு. சிரிச்சாதான் மனபாரம் குறையும். அதுக்காக எல்லாரையும் நம்பி விடாது. பிள்ளையை, உன்னுடைய குடும்ப விஷயத்தை பகிர்ந்து கொள்ளாதே. ஏன் சொல்கிறேன் தெரியுமா? உனக்கே தெரியும். உனக்காக நான் எப்படியாவது வந்து உதவி செய்வேன். உன் மனசை தெளிவாக வச்சுக்கோ. குழப்பம் அடையாத. உனக்கான நல்லது கண்டிப்பாக நடக்கும். உனக்கு கிடைக்க வேண்டியதை யாராலும் தடுக்க முடியாது. உனக்கு துணையாக இருக்க உன் சாயப்பா. உன்னை வழிகாட்டியாக, உனக்கு வழிகாட்டியாக இருந்து நான் பார்த்துக்கொள்வ. நீ சரியான பாதையில் தான் நீ செல்ற. உனக்கு எந்த விதத்திலும் உன் சாயப்பா கைவிட மாட்டேன். எந்த சூழ்நிலையிலும் உன் கடமையை நீ நம்பி செய். எல்லாம் நல்லதாக நடக்கும். கவலைப்படாமல் இரு. கூடிய சீக்கிரத்தில் உன்னுடைய வேண்டுதல் அனைத்தும் உன் சாயப்பா நிறைவேற்றி தருவேன். பிள்ளையே, நல்லதை மட்டும் நினை. எல்லாம் உன் வாழ்க்கையில் நல்லதாக நடக்கும். உன் சாயப்பா இருக்க பயம் ஏன்?